டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சரி, இல்ல வந்து பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் சரி, நெறைய பேர் ரொம்ப டிப்ரஷன்லலாம் இருக்காங்க மேம். அது எதனால வருது? அது பேர் தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அது யூசுவலா என்னன்னா, நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் டக்குன்னு பாப்பா வெளில வந்ததுக்கப்புறம் சில ஏர்லியாவே வந்துட்டு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பியூபர்ட்டி வந்துட்டு இவ்ளோ சீக்கிரமா ஒரு 5த் ஸ்டாண்டர்ட், 6த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க அப்பத்துலேருந்தே அத ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது எதனால? அது முக்கியமா லைஃப் ஸ்டைல் தட் இஸ் டியூ டு ஓவர் ஈட்டிங். அதான் நெறைய சுகர் கன்டென்ட் தாரா, இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். மகளிர் நலம் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த மகளிர் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹவினா தங்கமணி அவர்கள். லெட்ஸ் வெல்கம் மகளிர் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹவினா தங்கமணி அவர்கள். ஹலோ மேம், வணக்கம். மேம். ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். மேம், இந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் வந்து பெண்களுக்கு இருக்குது. ஸோ என்னோட முதல் கொஷின் என்னன்னா, இப்போ ஒருத்தங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, ஒரு பெண் ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர முதல் டவுட் அண்ட் பயம் என்னன்னா, எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை வந்துட்டு சிசேரியன் போகணுமா அப்படின்றது. ஸோ அதுக்கு என்ன மேம் ஆன்சர் பண்ணுவீங்க? யூசுவலாக எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறது, டாக்டர் எங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டு வருவாங்க. பட் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, அது போக போக தான் தெரியும். 8th மந்த் 9th மந்தில் தான் நம்ம ஆன்டிசிபேட் பண்ண முடியும் அவங்க நார்மல் டெலிவரி போவாங்களா சிசேரியன் போவாங்களான்னு. ஏன்னா ஒன்றுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ நார்மல் டெலிவரி ஆகணும்னா நாங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யுங்க அப்படிலாம் சொல்லுவோம். பட் ஆனால் ஃபைனலாக போகும்போது 9th மந்த் அந்த மாதிரி போகும்போது சப்போஸ் பேபி வெயிட் அதிகமாக இருக்குது, பாப்பாவோட தலை கீழே இறங்கலை, இல்லை பாப்பா வந்து மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி டைமில் நம்ம நார்மல் டெலிவரி ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம எமர்ஜென்சியாக சிசேரியன் எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த டைமில் நம்ம சிசேரியன் போய் சிசேரியனை தான் பாப்பா எடுக்க முடியும். ஸோ தே ஹாவ் டு மேக்கப் தியர் மைண்ட். அதாவது சேஃப் டெலிவரியாக இருக்கணும். அதாவது டெலிவரிங்கிறது நார்மலோ சிசேரியனோ அது பாப்பாவும் சேஃபாக இருக்கணும், மதரும் சேஃபாக இருக்கணும். அதை பொறுத்து தான் இருக்க தவிர இட் இஸ் நாட் அபவுட் நார்மல் தான் சேஃபு நல்லது அப்படிங்கிறது கிடையாது. மேம், ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி தான் ஆகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு எல்லாருக்குமே சிசேரியன் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ இது எதனால டிஃப்ரென்ஸ்? ஒர்க் ஒழுங்காக பண்ணாததுனாலயா, ஃபுட்டா, வாட்ஸ் த? இதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேக்டர்ஸ் தான். நிறைய ஒபிசிட்டி ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்று வந்து நிறைய மதர்ஸ்க்கு வந்து டயபெட்டிஸ் மதர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிறக்க போகிற பேபி ஓவர் வெயிட் பேபியாக பிறக்கும். அந்த டைமில் நார்மல் டெலிவரிக்கு நிறைய சான்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ண மாட்டாங்க சில பேர். செடென்ட்ரி லைஃப் அந்த மாதிரி இல்லை. மோஸ்ட்டாக வந்து பெட் ரிடன் இல்லை சோஃபா ரிடன், நிறைய மொபைல் பார்த்துட்டு இந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இருக்க பயம். பேஷண்ட்ஸே வந்து என்னால் முதல்ல இருக்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ இருக்கிறவங்கள வந்து என்னால் வழிபுறத்துக்க முடியாது டாக்டர், எனக்கு சிசேரியன் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. அப்போக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேம், இப்போ டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சரி, இல்லை வந்து பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் சரி, நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷன்லலாம் இருக்காங்க மேம். அது எதனால வருது? அது பேர் தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அது யூசுவலாக என்னென்னா, நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் டக்குன்னு பாப்பா வெளில வந்ததுக்கப்புறம் சில பாடிஸில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால வருது தான் அந்த மாதிரி. இது எப்பப்போலாம் வரும்னா, பாப்பா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, ரொம்ப கிராங்கியாக இருக்காங்க, மதனால் ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. அவங்க எதுக்கு அழுகுறாங்க, பசிக்கு அழுகுறாங்களா, தூக்கத்துக்கு அழுகுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு பிரெஸ்ட் ஃபீடிங் ஒழுங்காக வராது. ஸோ ஃபஸ்ட்டு டே எல்லாத்துக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் அவங்க வந்து அது ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி நம்மளுக்கு வரலையோன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் பாப்பா கொடுக்க முடியலைங்கிற அந்த வருத்தம் இருக்கும். இன்னொன்று ஃபேமிலி சப்போர்ட் சில பேர்த்துக்கு இருக்காது. தனியாக பார்த்துப்பாங்க, ஒழுங்காக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஸோ அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வேரி ஆகும். நைட் அந்த ஃபீடிங் பண்ணும்போது ஸ்லீப் வேரி ஆகும் போது அவங்க நார்மலாகவே மூட் டிஸ்டர்பன்சஸ் அதிகமாகும். இது அதிகமாக இருக்கும் போது என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் போவாங்க. இதை தான் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவே ரொம்ப அதிகமானா போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இன்னும் நம்ம ரிகரஸாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. மேம், ஒன்ஸ் வந்துட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும்ல மேம், ஹார்மோனல் சேஞ்சஸ் அதெல்லாம். அதுக்கு வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா மேம்? ஹார்மோனல் சேஞ்சஸோட நிறைய பேர் இப்போ வர்றது வந்து நான் வந்து எப்படி நான் கம்பேக் கொடுக்கறது. இப்போ யூஸ்வலாக ப்ரெக்னன்சியில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த ஸ்கின் சேஞ்சஸ் இருக்கும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், இல்லை ரொம்ப வெயிட்டு போட்டிருப்பாங்க, ட்ரைனஸ் ஸ்கின் இருக்கும், எஸ்பெஷலி இந்த அப்டமனில் நிறைய அந்த மார்க்ஸ், அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இதெல்லாம் இருக்கும். கேட்க வர்றது எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில்
மந்த்ஸில் இது சரியாகும். ஸோ பிகாஸ் மெனி பீப்புள் இப்போ நவடேஸ் தேர் வெரி ஆன்ஷியஸ் டு கம் பேக் டு நார்மல். ஸோ இதுவுமே ஒவ்வொருத்தரோட உடம்பு பொறுத்து தான் இருக்குது. சில பேர்த்துக்கு 6 வீக்ஸ்லேயே நார்மல் வெயிட்டுக்கு வருவாங்க, சில பேருக்கு 6 months ஆகும், சில பேருக்கு 1 year ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் பாடி கண்டிஷன். அவங்களோட வெயிட் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ரெக்னென்சியில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்திருக்கா இல்லையா, அவங்க எப்படிப்பட்ட ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரமாக ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ணுறாங்க, அதை பொறுத்து இருக்குது. இன்னொரு விஷயம் இதில் சொல்கிறதுனா ஆக்டிவிட்டீஸ், அதாவது நார்மல் ஆக்டிவிட்டீஸை ரொம்ப சீக்கிரமாகவே ரெஸ்யூம் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து எங்களால் முடியும் நிறைய பேர் ரெஸ்யூம் பண்ணுறாங்க, பட் லேட்டர் தே ஆர் கெட்டிங் பேக் பெயின், ஹெர்னியா, அந்த மாதிரி வந்து அப்புறம் டிஸ்க் ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் நிறைய வருது. ஸோ அவங்கவுங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கைனகாலஜிஸ்ட்டை கேட்டு கரெக்டான டைமில் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ணி இது பண்ணாங்கன்னா தே வில் பி கம்மிங் பேக் டு நார்மல் ஈஸிலி. மேம் இன்னொரு மித் வந்துட்டு இருக்கு, லைக் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போ வந்துட்டு ஏதாவது அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது உண்மையா இல்லை அவங்களால அகெயின் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா? கண்டிப்பாக அடுத்தது ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இது வந்து எதனால் அபார்ட் ஆகுறத பொறுத்து இருக்குது. சில பேருக்கு வந்து ஓவர் ஒர்க் பண்ணதுனால இது அபார்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஒழுங்காக ஹெல்த்தியாக சாப்பிடாதனால அபார்ட் ஆகிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த ரீசனை நம்ம முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அபார்ஷன் இருந்தாலே தே ஹேவ் டு கோ அண்ட் கன்சல்ட் அ டாக்டர். கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து என்ன ரீசனுக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த அபார்ஷன் நம்ம கண்டிப்பாக தடுக்கலாம். எல்லா இதுக்குமே சம் ஃபேக்டர்ஸ் இருக்கும், சம் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் ட்ரீட்டபிள் தான். மேம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா பேபி மூன் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. ப்ரெக்னென்சி டைமில் ட்ராவல் பண்ணுறது, அங்கே போய் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது எந்த அளவு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க? பேபி மூன் போகிறது தப்பு இல்லை. ஆக்சுவலாக இது எப்படி அது உருவாச்சுன்னா, முதல்ல வந்து எல்லாருமே ஒரு 8 to 5 ஜாப்னு இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து 5 o'clock மேலே வீட்டுக்கு வருவாங்க, ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, குழந்தைக்கிட்ட பேசுகிறது, இது எல்லாமே இருக்கும். இப்போ 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒர்க்கிங், ஒய்ஃபும் ஒர்க்கிங். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறது, லைக் 11 o'clock வர்றது, இல்லை ஓவர் நைட்டை ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட் டைம் டுகெதர். அது ஒரு விஷயம்னால இப்போ என்ன ட்ரெண்ட்னா, ஓகே நம்ம வெளியில் வந்து இதுக்குன்னு டைம் ஒதுக்கி போகிறோம், அதுதான் இப்போ ட்ரெண்ட். அதை நான் பேபி மூணுங்கிறத என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்துட்டு வெளியில் ஒரு சாப்பிட ரெஸ்டாரண்ட் போனால் கூட தட்ஸ் ஃபைன். தட் உங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே தட் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ இட் ஷுட் பி லைக் உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் இது பண்ணலாம். பேபி மூன் போகலாம், பட் அதுவும் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப சேஃபான பிளேசஸ், இல்லை ரொம்ப ப்ளசண்ட்டான கிளைமேட், அந்த மாதிரி இதுக்கு போகலாம். இந்த மாதிரி ஹில்லி ஏரியாஸ், ரொம்ப இந்த பீச் ஏரியாஸ், ரொம்ப ஸ்லிப்பரி ஏரியாஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ பேபி மூணுங்கிறது இட்ஸ் ஒன்லி ஃபார் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் மெயினாக பார்க்குறது. ஏதாவது பர்டிகுலர் பீரியட் இருக்கா மேம்? லைக் ஒரு 4th month 5th month வந்து ட்ராவல் பண்ணலாம், ஒரு 8th monthக்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடாது, இல்லை ஸ்டார்டிங் ஒரு 3rd வீக்கில் அந்த மாதிரி எல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக. யூஸ்வலாக நாங்கள் ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிற பீரியட் வந்து 2nd trimester, அதாவது 2வது 3 மாதம் இது பண்ணுறத நாங்கள் ட்ராவல் பண்ண சொல்லுவோம். அதாவது 4th 5th 6th 7th month வரைக்கும் ட்ராவலிங் இஸ் வெரி சேஃப். ஃபஸ்ட்டு 3 monthsல வந்து லாங் ட்ராவல் இல்லை ஏர் ட்ராவல் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். செகண்ட் 3 monthsல வந்து யூ கேன் ட்ராவல், ப்ரொவைடட் உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து மதருக்கு அந்த சர்விக்ஸ் லென்த் வந்து கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு இந்த ப்ளசண்ட்டான்னு சொல்லி நஞ்சு கொடி வந்து கீழே இல்லாமல் இருக்கணும், இல்லை அவங்களுக்கு ப்ரீவியஸாக நிறைய என்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் அபார்ஷன்ஸ் இல்லை ப்ரீ டேர்ம்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் நாங்கள் ட்ராவல் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி லாஸ்ட் 3 monthsல வந்து கடைசி சில வாரங்களுக்கு வந்து ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணாலும் வி ஆல்வேஸ் என்ஷூர் நீங்கள் எங்கே போனாலும் அங்கே ஒரு கைனகாலஜிஸ்ட்டோ இல்லை நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலோ தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். அதோடு சேர்த்து பேபி ஹாஸ்பிட்டல், அதாவது NICU அந்த மாதிரி ஒரு செட்டப் உள்ள ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேம் அடுத்ததாக வந்துட்டு இந்த ஏர்லி டெலிவரி ஒரு 8 months 7.5 monthsலேயே வந்துட்டு டெலிவரி ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்ன மேம்? இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. மேபி டியூ டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை நிறைய ஒர்க் பண்ணுறதுனால இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பேபிக்கு ஏதாவது டிஸார்டர்ஸ் இருக்கலாம், குரோமோசோமல் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ரீசன் அந்த ப்ரீடம் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு முன்ன சொன்ன மாதிரி சர்விக்கல் லென்த், அதாவது கர்ப்பப்பை வாய் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்வின் ப்ரெக்னென்சி இருக்கும் போது அவங்களுக்கு அந்த வெயிட் இதனால சீக்கிரமாக டெலிவரி ஆக சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் காமன் காசஸ் ஆஃப் ப்ரீடம் டெலிவரி. இவங்களுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட மந்த்க்கு அப்புறம்
அட்வைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க, பெட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். பட் இது ரிப்பீட்டடாக வந்துச்சு, ரிப்பீட்டடாக உங்களுக்கு ப்ரீடம் டெலிவரி அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த கர்ப்பப்பை வாயில் ஸ்டிச் போடுறதுன்னு இருக்குது, சர்வைக்கல் என்சர்க்லேஜ்னு சொல்லிட்டு. அது நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் நம்ம போடுவோம். இல்லைனா இந்த ப்ரெக்னென்சிலே எமர்ஜென்சியாக போடுற அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. மேம் லைக் பேபி மூன் மாதிரி ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து இப்போ நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, கிளாஸஸ் போகிறது, இது எல்லாமே ட்ரெண்டிங்காக வருது. இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பண்ணலான்றீங்களா இல்லை பண்ணக்கூடாது அப்படின்றீங்களா? பண்ணலாம், ஆனால் எல்லாமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு ஆன்டிடென்ட் கிளாஸ் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து கப்பல் போய் டான்ஸ் ஆடுறது, அவங்க வந்து ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணுறது, அது லுக்ஸ் குட். அவங்க நல்லா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். பட் அதுவும் வந்து அவங்களோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து இருக்குது. எல்லாருனாலையும் எக்ஸசைஸோ இல்லை ஜும்பாவோ எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு அவங்க டாக்டருக்கோட கன்சல்டேஷன் கேட்டுட்டு அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன் இல்லை, அவங்களுக்கு வந்து ஷார்ட் சர்விக்ஸ் இல்லை, ப்ளசண்ட்டாக லோ லையிங்காக இல்லை, அவங்களுக்கு ப்ரீடம் ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து அவங்க எல்லாமே போகலாம். அதே மாதிரி நான் வந்து கப்புள்ஸ்க்கு யூஸ்வலாக சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ப்ரியோரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு டான்ஸ்னால் டான்ஸ், பாட்டுனா பாட்டு, எல்லாத்துக்கும் போய் ரொம்ப அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இவங்க இந்த கப்பல் ஜாயின் பண்ணுறதுனால நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாதீங்க. உங்கள் உடம்புக்கு என்ன ஒத்துழைக்குமோ, உங்கள் கப்பலுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அது நீங்கள் பண்ணுங்கன்னு தான் யூஸ்வலாக நான் சொல்லுவேன். நான் மற்றபடி பேசிக்காக வந்து என்ன சாப்பிடணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன மாதிரி யோகா அந்த மாதிரிலாம் பண்ணுங்கிறத நாங்கள் சொல்லுவோம். மேம் இப்போல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரெண்டியாக ஒரு விஷயம் போயிட்டுருக்குல்ல மேம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கப்பிள் டான்ஸ் ஆடுறது அண்ட் கப்பிளாக யோகா பண்ணுறது இந்த ப்ரெக்னன்சி டைமில், அது ரியலாகவே வந்துட்டு இஸ் சம்திங் ஹேப்பனிங் தேர்? லைக் அது பண்ணுறதால ஏதாவது உடம்புக்கு நல்லது, இல்லை எமோஷன் கனெக்ட் ஆகும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கா? இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபேன்சியான விஷயம் எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கா? கண்டிப்பாக அதில் ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்குது. பட் நீங்கள் அதை எந்த அளவு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. த திங் இஸ் என்னென்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம பண்ணோன்னா நீங்கள் அதை பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு டைம் இது பண்ணி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த கிளாஸுக்கு ஓடணும், அப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் நீங்கள் வீட்டிலே வந்து ஒரு பாட்டு போட்டுட்டு யூ கேன் ஸ்பெண்ட் டைம் டுகெதர் அண்ட் யூ கேன் சிங் டைம் டுகெதர். அதே மாதிரி வந்து உங்கள் நாட் ஒன்லி யுவர் ஹஸ்பண்ட், உங்கள் பேரண்ட்ஸ் கூட இல்லை உங்களோட ஃபஸ்ட்டு சன் ஃபஸ்ட் டாட்டர் கூட அவங்க கூடயும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பேசுனீங்கன்னா அதுவும் ஒரு எமோஷனல் பாண்டிங்காக தான் இருக்கும். மேம் உங்ககிட்ட பேஷண்ட்ஸாக வரவங்க இந்த ப்ரெக்னன்சி டைமில் பண்ணக்கூடிய அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னு நினைக்கிறீங்க மேம்? இந்த மிஸ்டேக் இவங்க பண்ணுறாங்க, இது பண்ணவே கூடாது, ரிப்பீட்டேட்டிவாக நீங்கள் பார்க்குறது? ரிப்பீட்டடாக பார்க்குறது வந்து ஃபுட்டு, எஸ்பெஷலி ஃபுட்டில் வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் அது ஃபஸ்ட்டு டைம்னால தே வில் ரெஸ்ட்ரிக்ட் மோர் ஃபுட். நான் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும்போது அதை நாசியா வந்து சில பேர்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ தண்ணி மட்டுமே குடிச்சிட்ருப்பாங்க, ஃபுட்டு ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சில டிப்ஸ் நாங்கள் சொல்லுவோம், சில டயட்லாம் மாற்றி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில பேர் வந்து ஓவர் ரெஸ்ட் எடுப்பாங்க, எனக்கு டயர்டாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சில யோகா இல்லை சில ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களையும் நம்ம கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுவோம். நிறைய பேர் இப்போ யங் ஜென்ரேஷன்ஸில் ரொம்ப பேனிக் ஆகிற விஷயம் வந்து மூட் டிஸ்டர்பன்சஸ் ஆகிடுமோ, எமோஷ்னலாக நாங்கள் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவோமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் இது வந்து எவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட் நம்ம யோசிச்சு வைக்கணும், இந்த சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வரும், ஸோ டாக்டர்ஸ்ட்ட போய் கேட்டு இந்த சிம்டம்ஸ்லாம் வரும்னா அதுக்கேற்ற ரெமடிஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை நம்ம போய் ஓவர் திங்க் பண்ணி இது ஃப்யூச்சர் வரைக்கும் அது வந்து கேரி ஆன் ஆகுமா அப்படிங்கிற நினச்சா இட் வில் அகெயின் வில் பி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் லிட்டில் பெயினுக்கெலாம் வந்து ரொம்ப நினச்சிட்டே இருப்பாங்க, பேனிக்காக இருப்பாங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரெக்னன்சியில் அது ரொம்ப அசால்ட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ அது கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை வாமிட் எடுத்தாலுமே என்கிட்ட ஓபி வரும்போது தான் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு லாஸ்ட் 3 டேஸாக ஒரு 10 டைம்ஸ் வாமிட்டிங் இருந்துச்சு, ஏன் வரலன்னு கேட்டேன். ஓகே டாக்டர், அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் சாப்பிட்டேன் சரியாச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும், நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் ஆக்சுவலி. மேம் ப்ரெக்னன்சி டைமில் ஃபுட் இன்டேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் நம்மளோட இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பப்பாயா சாப்பிடக்கூடாது, பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது, அப்புறம் எள்ளு சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் உண்மையா இல்லை அது மித்தா? அது ஒரு வகையான மித்து தான். பட் ஆனால் பப்பாயான்னு நீங்கள் சொல்லும் போது நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ரைப் பப்பாயா அன்ரைப் பப்பாயான்னு இருக்குது. அதாவது பப்பாயா காயாக சாப்பிட்டா அதில் வந்து சில என்சைம்ஸ்லாம் இருக்குது, தட் மே காஸ் அபார்ஷன்ங்கிற ஒரு ஸ்டடீஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் நல்ல பழுத்த பப்பாளி அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அது எதுவுமே பண்ணாது. நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஒன்றும் சாப்பிட போகிறது இல்லை, லைக் 1 or 2 பீசஸ் அந்த மாதிரி சாப்பிட போகிறோம். பைனாப்பிள் அதே மாதிரி அளவாக சாப்பிட்டா
ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஈவன் சில பேர் வந்து இதுக்கு மீறி மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பலாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாமே வி யூஸ் டு டெல் அளவாக சாப்பிடுங்க. அந்த சீசனுக்கு ஏற்ற ஃப்ரூட் சாப்பிட்டிங்கன்னா இட் இஸ் ஃபைன் தான். இப்போ இருக்க நிறையா யங் ஜென்ரேஷன் கப்புள்ஸ்க்குலாம் வந்து குழந்தையின்மை இருக்கு மேம். அது எதனால மேம்? இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் டியூ டு த லைஃப் ஸ்டைல்னால தான். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ சிங்கிள் டியூட்டின்னு யாரும் பார்க்குறது கிடையாது. மல்டிபிள் ஜாப்ஸ் போகிறாங்க, காலையில் வேலை செய்கிறாங்க, மத்தியானம் சாப்பிட்றாங்க, திருப்பி அகைன் தேர் கோயிங் ஃபார் டியூட்டி, திருப்பியும் நைட்டு ஃபுல் டைம், அதாவது 24 hours பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, இப்போ கேர்ள்ஸ் irregular periodsன்னு வரும்போது அவங்களை நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தட் இஸ் ஐ எம் டெல்லிங் 22 years 23 years அவ்வளோ யங் பீப்புளுக்கே சொல்கிறேன். அதே மாதிரி நாட் ஒன்லி ஃபார் இது ஃபீமேலுக்கு மட்டும் இல்லை, மேல் பார்ட்லேயும் நம்ம பார்த்தோன்னா மேல் சைடில் வந்து செமன் அனாலிசிஸ் அவங்களோட விந்தணு டெஸ்ட் பண்ணும் போது அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டுமே கம்மியாக இருக்குது. லிட்டரலி ஸ்பீக்கிங் இப்போ யங் பீப்புள் 21 years 22 years, ஏன்னா நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, நிறைய பேர் இந்த பைக் ரைட்ஸ் அந்த மாதிரி வேலைகள் இருக்கும். இல்லை கிலோமீட்டர்ஸ் கணக்காக பைக் ஓட்டுவாங்க, இல்லை கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களோட நம்ம செமன் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி ஷாக்கிங் டு ஹியர். நம்ம இப்போ 35 yearsக்கு மேலே இருக்கவங்க கூட ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி யங் பீப்புள் ஆகிறது வந்து ரொம்ப இந்த டியூ டு திஸ் லைஃப் ஸ்டைல்னால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அது அவங்க வந்து அவங்களே தெரிஞ்சுக்கணும். அவங்களே முன் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் இட் இஸ் பெட்டர். அவங்க ட்ரீட்மெண்ட் இந்த சென்ஸ் ஒரு செக்கப்புக்கு வரணும். எல்லாருமே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஆஸ் அ டாக்டராக லைக் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு 50 yearsக்கு அப்புறமா ஒரு குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது அதோட சுச்சுவேஷன் எப்படி மேம் இருக்கும்? இஸ் இட் பாசிபிள் ஆர் லைக் இதை விட எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி வந்துட்டு இருக்குமா, இல்லை இயற்கையாக ஒன்று நடக்கிறதே ஸ்டாப் ஆயிருக்குமா? இயற்கையாக நடக்கிறது என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது. அது நம்ம எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. பட் டெக்னாலஜி வில் இம்ப்ரூவ். நிறைய வந்துடும். நீங்கள் வந்து எப்படினாலும் ப்ரெக்னென்ட் ஆகலாங்க. நிறைய இந்த ஐவிஎஃப் இது அந்த இதிலே வந்து நிறைய அட்வான்ஸ் எல்லாமே வந்துடும். பட் நேச்சுரல்ங்கிறது ஆல்வேஸ் இட் வில் பி. அது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு ஃபீமேலுக்கு நல்ல நம்பர் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா, மேலுக்கு நல்ல நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருந்துச்சுன்னா, நேச்சுரலி இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே கண்டிப்பாக கிடையாது. பட் மற்ற அட்வான்சஸ் வேணால் நடக்கலாம். மேம் அண்ட் அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப ஏர்லி மேரேஜஸாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு ரொம்ப லேட் மேரேஜாக, அதாவது ஒரு விமன் வந்துட்டு ஒரு 30க்கு அப்புறமா தான் அவங்க மேரேஜ்ன்றதையே யோசிக்கிறாங்க. ஏன்னா கெரியர் அப்படின்னு சொல்லி ஓரியன்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க கன்சீவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எதனால மேம்? இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஏர்லி ஏஜஸ்லேயே வந்து அவங்களுக்கு நிறைய ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வருது. எக்ஸாம்பிள் பிசிஓ இஸ் த மெயின். இது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது முதல்லலாம் சொல்லும் போது ரொம்ப ஒபீஸால இருக்கிறவங்களுக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் த வெயிட். இப்போ லீனாக இருக்கவங்களுக்கு வருது, நார்மலாக வெயிட் இருக்கவங்களுக்கு வருது. இது எதனால? ஸ்ட்ரெஸ்னால, ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ், ஒழுங்காக டயட் ப்ராப்பராக எடுத்துக்காமல் இருக்கிறது, இதனால் வருது. ஸோ ஏர்லி மேரேஜுங்கிறது வந்து மேரேஜுங்கிறது அது தனி கமிட்மெண்ட்டு. அது தே ஆர் பர்சனல், தே கேன் கெட் மேரிட் வென் எவர் தே வாண்ட். பட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியணும். அவங்களுக்கு irregular periodsஸாக இருக்கா, இல்லை எக் கவுண்ட் ஏதாவது கம்மியாக இருக்கான்னு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும். தே ஷுட் ஹாவ் அ லைக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி அவங்க பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க, டாக்டர் எனக்கு irregular periodsஸாக இருக்குது, எனக்கு இன்னும் 2 monthsல மேரேஜ் ஆக போகுது, எனக்கு வந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த irregular periods ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து வித்தின் 1 weekல சரி பண்ணுறது கிடையாது. இட் டேக்ஸ் மந்த்ஸ். ஸோ அவங்களுக்கே தெரியணும். இப்போ irregular periodsனால் அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பீரியட்ஸ் ரொம்ப நாள் வரலைன்னா, லைக் 2 monthsக்கு மேலே வரலைன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து பீரியட்ஸை வர வைக்கணும். இதெல்லாமே முக்கியமான விஷயங்கள். ஸோ மேரேஜ் ஹவவர் லேட் தே கேன் டூ, தே ஹேவ் டு நோ அபவுட் எக்ஸ் இருக்கா என்னென்னு பார்த்துக்கணும். இப்போ நிறைய அந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் சொல்கிறாங்க, எக் ப்ரிசர்விங் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஸ்பெர்ம் ப்ரிசர்விங் இருக்குது. அதை நம்ம எடுத்து நம்ம ஃப்ரீஸும் பண்ணிக்கலாம். இது நிறைய அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். யங் ஜென்ரேஷன்ஸ் யங் பீப்புள் க்ரியேட் பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்யூச்சரில் 50 yearsக்கு மேலே அது டிபெண்ட்ஸ். அது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்தால் இட் மே பி யூஸ்ஃபுல். பட் எல்லாத்துக்கும் அவங்களோட பர்சனல் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்பெர்ம் ஃப்ரீசிங்காக இருக்கட்டும், இல்லை எக் ஃப்ரீசிங்காக இருக்கட்டும், எந்த ஏஜில் இருக்கிறவங்க பண்ணலாம்? ஐடியலி நீங்கள் வந்து 21 yearsக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து தே கேன் கம் அண்ட் ஃப்ரீஸ் த எக்ஸ் ஆர் ஸ்பெர்ம்ஸ். இல்லைன்னா வந்து மேரிடான கப்பலே அவங்களோட எக்ஸை அவங்க ஸ்பெர்ம் எடுத்து எம்ப்ரியோவாக ஃபார்ம் பண்ணி அதை கூட அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். லேட்டர் டேட்டில் தே கேன் ட்ரான்ஸ்ஃபர் தட் ஆல்சோ.
மேம் இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ரெகுலராக இப்போ வேலைக்கு போகிற கேர்ள்ஸ்க்கு இருந்தால் கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு அதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துடுறாங்க. அப்படி இருக்கிறது கூட லேட் ப்ரெக்னென்சிக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குமா மேம்? ஆப்வியஸ்லி அதுதான் வந்து மெயின் காரணமே. நிறைய பேர் அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே நம்ம வந்து அடுத்தது பார்த்துக்கலாம், இல்லை மேரேஜ் ஆகும்போது பார்த்துக்கலாம், இல்லை 1 இயர் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயும் பிசிஓ பொறுத்த வரைக்கும் அர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இட் இஸ் ஈஸி டு ட்ரீட். அதாவது மைல்டாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணியும் சில ஹார்மோன் பில்ஸ் எடுக்கிற அளவு கூட போக தேவையில்லை. அந்த டயட் தான் முக்கியம். நார்மல் சாப்பாடு நார்மல் டைமில் சாப்பிட்டாலே போதும், பிசிஓஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் நிறைய பேர் வர்றது எண்ட் ஸ்டேஜில் தான். நல்லா சிவியர் பிசிஓஎஸ் வந்து கடைசி நேரத்தில் வரும்போது அவங்களாலையும் எந்த இது பண்ண முடியாது, எங்கனாலையும் எதுவும் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் டைம் ஃபார் தம். ஸோ அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமேல அந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்லேயே நிறைய நேரம் போகிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அண்ட் மேம் இப்போ இருக்க ஒரு சில கேர்ள்ஸ் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஆல்கஹால், ஸ்மோக் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்துட்டு ரெகுலராக பண்ணுறதால எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும்போது ஓகே, பட் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த விஷயத்தில் ஃபேஸ் பண்ணுவாங்க மேம்? ஆப்வியஸ்லி அவங்க ரெகுலராக பண்ணாங்கன்னா அது ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ் நடக்கும். அதனால் வந்து பிசிஓ அது வந்து அக்ரவேட் ஆக சான்ஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக காஸ் பண்ணும். முக்கியமாக ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு சேர்ந்து ஹோல் பாடியும் அஃபெக்ட் ஆகும். நாட் ஒன்லி லைக் பீரியட்ஸ், யூட்ரஸ், ஓவரிஸ் அது மட்டும் இல்லாமல் தியர் பாடி வில் கெட் அஃபெக்டட். ஸோ சீக்கிரமாக அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமோ லிவர் ப்ராப்ளமோ எல்லாமே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் whoever it is மேல் ஆர் ஃபீமேல், அவங்களுக்கு எந்த ஹேபிட்டாக இருந்தாலும் அவங்க ஒரு கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னா they can maintain their ஃபர்டிலிட்டி விண்டோ. ஸோ ஃபர்டிலிட்டி பற்றி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசணும். பட் இன்னொரு ப்ராப்ளம் இப்போ இருக்க யங் கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்லியாகவே வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பியூபர்ட்டி வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க அப்பத்துலேருந்தே அதை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது எதனால்? அதுவும் லைஃப் ஸ்டைல்னால தானா? அது முக்கியமாக லைஃப் ஸ்டைல். தட் இஸ் டியூ டு ஓவர் ஈட்டிங். அதான் நிறைய சுகர் கண்டென்ட் உள்ள நிறைய இப்போ நம்ம முன்னாடிலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக சாக்லேட்லாம் கிடைக்காது, வெளி ஃபுட் அவ்வளோவா கிடைக்காது. இப்போ வந்து சாக்லேட்ஸ் நிறையா இருக்குது, நிறைய கேக்ஸ் என்னென்னமோ நிறையா வருது. ஸோ சுகர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கும் போது யூஸ்வலி பார்த்திங்கன்னா அந்த 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் குழந்தைங்களுக்குலாம் இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர்னு ஒரு ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்க சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கும். ரெகுலராக இருந்தால் தட்ஸ் ஃபைன், அது ஓகே. பட் இர்ரெகுலர் இருக்கவங்களுக்கு அதிகமாக ப்ளீடிங் போகும். அந்த ஏஜில் அதிகமாக ப்ளீடிங் போய் அவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கிற சக்தி இருக்காது. ஸோ அவங்களுக்கு அனிமியா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நிறைய ஆகும். இன்னொன்று வந்து சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால ஹைட் அண்ட் வெயிட் வந்துட்டு அந்த க்ரோத்து வந்து கம்மியாகும். ஸோ இந்த ஹார்மோனல் எஃபெக்ட்னால அது எல்லாமே கம்மியாகும். இதுக்கு வந்து ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுத்துக்கணும்னா சுகர் ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அதே மாதிரி ஓவர் ஈட்டிங் இருக்கக்கூடாது. இப்போ நிறைய கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா 5th and 6th ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா நிறைய ஒபீஸ் நிறையா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அதனால தே ஆர் இன் டு த மொபைல். அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஒரு 3rd ஸ்டாண்டர்டு குழந்தை கூட ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸிலி அக்சசபிளாக இருக்குது. ஸோ தே ஆர் ஆர்டரிங் லைக் மோஸ்ட்லி வந்து சிக்கன், இந்த ஃப்ரைட் சிக்கன் நிறைய இது ஆர்டர் பண்ணுறதுனாலையும் அந்த ஹார்மோன்ஸ்னாலையும் தே ஆர் கெட்டிங் ஈஸிலி சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. இதனால் பின்னாடி வந்து வர ப்ராப்ளம் வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து சீக்கிரமாக வருது. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி 21 இயர்ஸ் 22 இயர்ஸ்லேயே எக் க்ரோத் அஃபெக்ட் ஆகுறது, பிசிஓ வர்றது, இதெல்லாமே காரணமாக இருக்குது. அண்ட் அடுத்த ஒரு பெரிய விஷயம் எவ்ரி விமன் ஆர் ஃபேஸிங் அப்படின்னா இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, எதனால் வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது? மோஸ்ட்டாக நம்மளுக்கு இங்கே காமனாக பண்ணுற வெஜினல் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இது எதனாலனா வந்து ரொம்ப நேரமாக நம்ம இன்னர்வியர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஹியூமன் நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது. யூஸ்வலி வந்து ஓவர் ஒர்க் பண்ணுறதுனால சில பேர் பீரியட்ஸ் அப்போ பேட் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நேரம் வச்சுருப்பாங்க. லைக் ஓவர் த 24 ஹவர்ஸ் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் போது இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு இன்ஹரண்ட்டாகவே அவங்களுக்கு பாடியே வந்து கொஞ்சம் இன்ஃபெக்டிவ் இதில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் பர்சனல் ஹைஜீன் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அன்வான்ட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சென்டட் மெட்டீரியல்ஸ், சென்ட்ஸ் இப்போலாம் நிறையா வாஷஸ் நிறைய வந்துருச்சு, வெஜினல் வாஷ் நிறைய வந்துருச்சு. அதில் நீங்கள் பர்டிகுலராக உங்கள் டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் போடணும். லைக் ரொம்ப சென்டடுன்னு யூஸ் பண்ணி அதில் வந்து இச்சிங் தான் அதிகமாக வந்திருக்கு. நிறைய பேர் வந்து வெஜினல் டிஸ்சார்ஜ்னால தே கீப் ஆன் வாஷிங். அதனால் என்ன ஆகும்னா நார்மலாக நம்ம வெஜினலில் ஒரு நார்மல் ஃப்ளோரா மெயின்டைன் ஆகும். நம்ம வாஷ் பண்ணுறதுனால அந்த ஃப்ளோரா போயிடுச்சுன்னா அதிகமாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது.
ஸோ அதெல்லாமே பார்த்துக்கணும். அதே மாதிரி டிஸ்சார்ஜுங்கிறது எல்லாத்துக்கும் நார்மல் தான். அது நார்மலாக மினிமலாக இருந்தால் தட்ஸ் ஃபைன். எந்த சப்போஸ் இன்கேஸ் அது ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்குது, இச்சிங்காக இருக்குது, உங்களோட வயிறு வலிக்குது, யூரின் போகும்போது ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, இல்லை குளிர் ஜுரம் மாதிரி வருது, அந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பாக கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பாக்டீரியா இருக்கலாம், இல்லை ஃபங்கலாக இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை அதுக்கு மீறி இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கூட நம்ம பார்த்துக்கணும். லைக் பேப்ஸ்மியர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ஸோ அதையே நம்ம தெரிஞ்சுக்கணும். மேம். அடுத்ததான் வந்துட்டு ஒரு வெஜினல் இன்ஃபெக்ஷன் வராமல் வெஜினாவை நம்ம நீட்டாக பராமரிக்கிறதுக்கு எந்தெந்த விஷயங்கள் நம்ம பண்ணணும்? லைக் நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி, காஸ்டியூம்ஸ் நம்ம போடுறது, பேண்டீஸ், அது கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேம். கண்டிப்பாக ஐடியலி எல்லாருமே வந்து காட்டன் இன்னர்வியர்ஸ் போடுறது வந்து ரொம்ப முக்கியம். பீரியட்ஸ் டைமில் அட்லீஸ்ட் 6 hours ஒன்ஸ் வந்து பேட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். பேடில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி யூஸ் ஒன்லி காட்டன் பேட்ஸு. ரொம்ப அந்த சிந்தட்டிக் பேட்ஸு இல்லை சிந்தட்டிக் இன்னர்வியர்ஸு இல்லை ரொம்ப அந்த அப்சர்வன்ட் பேரில் நிறைய அந்த மல்டி லேயர் இருக்கிறதுல ரொம்ப ரேஷஸ் தான் வந்து இரிட்டன்ஸ் தான் காஸ் பண்ணுது. அதே மாதிரி சென்டட் பேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இஃப் ஆர் கம்ஃபர்டபுளாக யூ கேன் யூஸ். பட் நீங்கள் உங்களுக்கு அடிக்கடி டிஸ்சார்ஜ் வருது, அடிக்கடி இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது காட்டன் பேட்ஸ், நார்மல் காட்டன் பேட்ஸ் வித்தவுட் சென்டட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சோப்ஸு, நிறைய வாஷஸ் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது, டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. லைக் அந்த வாஷஸ்லாம் வந்து வீக்லி த்ரைஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். குளிக்கும் போது மட்டும் வாஷ் பண்ணால் போதும். ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ரொம்ப ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. அதனால் வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஏற்படுறதுனால பர்னிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். அதையும் அவங்க அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நைட்டு படுக்க போகும்போது லூஸ் பேண்ட்ஸ் போட்டு படுத்தா இட் வில் பி பெட்டர். ஸ்வெட்டிங் ஆகாமல் பார்த்துக்கிட்டா இது எல்லாமே வந்து தே கேன் மெயின்டைன். அண்ட் ஒன் மோர் திங், இம்பார்ட்டன்ட் திங், ஹேர் ரிமூவல். நிறைய பேர் வந்து எனக்கு ஹேர்னால தான் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் ரிமூவ் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஹேர் ரிமூவ் பண்ணும்போது சில பேருக்கு கட்ஸ் ஏற்படலாம், இல்லை ட்ரைனஸ் ஏற்படலாம். அதனால இச்சிங் அதிகமாகும். அதை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அதனால் இன்ஃபெக்ஷன் வரதான் ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலி மினிமல் ஹேர் இஸ் வெரி குட் ஃபார் த வெஜினா. அது எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமையும் நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வுட் ரெக்கமெண்ட், யூஸ்வலி நான் சொல்கிறது என்னென்னா மந்த்லி ஒன்ஸ் வேணால் பண்ணிக்கோங்க, பட் நாட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ இதுதான் வந்து மெயின் ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன் பர்சனல் ஹைஜீன் பொறுத்த வரைக்கும். மேம், இப்போ நிறைய ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருக்குது, ரீயூசபிள் பேண்டீஸ், ரீயூசபிள் காட்டன் பேட்ஸ்ன்னு சொல்லி. அந்த மாதிரி வாங்கி அதை ரீயூஸ் பண்ணலாமா மேம்? பண்ணலாம், பட் அது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் க்ளீனாக அதை வாஷ் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. இஸ் தட் குட்? டிபெண்ட்ஸ் அப்பான் த பிராண்ட் வாட் யூ ஆர் யூஸிங் அந்த இது. பட் ரீயூசபிள்னாலுமே எந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணுறோம், அதை எப்படி ட்ரை பண்ணுறோம். நிறையா நாங்கள் வந்து சொல்கிறது என்னென்னா வந்து நிறைய பேர் பாத்ரூம்லேயே ட்ரை பண்ணுவாங்க. வி ஆல்வேஸ் யூஸ் டு டெல். ஏன்னா சில விமன் வந்து ரொம்ப ஹெஸ்டேட் பண்ணுவாங்க. அவங்க இன்னர் வியர்ஸை போய் வெளியில் போய் காய போடுறதுக்கு ஹெஸ்டேட் பண்ணுவாங்க. நாங்கள் யூஸ்வலாக சொல்கிறது, வெயிலில் போய் காய போடுங்க. வெயிலில் காய போட்டால் தான் the germs will go. ஸோ அதுவே வந்து ஒரு பெரியது. அதே மாதிரி இப்போ ரீயூசபிள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இட் ஷுட் பி வாஷ்டு ப்ராப்பர்லி அண்ட் ட்ரைடு ப்ராப்பர்லி. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது. அண்ட் மேம், இன்னொரு விஷயம் வந்துட்டு லைக் ஓப்பனாக பேசி ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த பிக்னி வேக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டேட்டூஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை தரும்? இஸ் இட் சேஃப்? இட் இஸ் நாட் சேஃப் ஆக்சுவலி. அது சில பேரோட பேஷனாக இருந்தால் போட்டுக்கலாம், பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. சில பேர் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. தே ஷுட் நோ தேர் லிமிட். இது இவ்வளோ தான் அவங்களால பண்ண முடியும்னா தே கேன் டூ இட். இப்போ டேட்டூயிங் போகிறதுனால இல்லை லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதிகமாக டிஸ்சார்ஜ் ஆகிறது, அதிகமாக இச்சிங் ஆகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொருட பர்சனலோட பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு டேட்டூயிங் ஒத்துக்கும், சில பேர் டேட்டிங் ஒத்துக்காது, சில பேருக்கு வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. இட் ஆல் வந்து இண்டிவிஜுவலைஸ்டு தான் அது. பட் எதாக இருந்தாலுமே தே ஷுட் நோ தேர் லிமிட், எது வரைக்கும் யூஸ் பண்ணலாங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அண்ட் மேஜராக இன்னொரு மிஸ்டேக் எல்லாருமே பண்ணுறாங்க, பட் இதனால வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வருமானு சொல்லுங்கள். லைக் அந்த டைட்டான ஜீன்ஸ் போடுறது, வேறு லைக் ஒரு ஃபேஷன் கேரி பண்ணுறதால நம்ம ஊரில் ஆல்ரெடி வெயில் சூடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியறதில்ல. பட் வந்து ஒரு ஸ்டைலுக்காக வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஒரு வாரத்தில் 5 நாளுமே நான் வந்துட்டு அந்த டைட்டான ஜீன்ஸ் போடுறேன் அப்படின்னும் போது அதனால எனக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராதா? தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் இன்ஃபெக்ஷன். இந்த ஈவன் டைட் ஜீன்ஸோட லெக்கிங்ஸ் போடுறது அதனால கூட வரும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஏர் சர்க்குலேஷன் நிறைய பேர் இருக்காது. ஜீன்ஸ் போடும் போது ஏர் சர்க்குலேஷன் ஒழுங்காக இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும். ட்ரைனஸ்னால இச்சிங் வரும். இன்னொன்று வந்து அந்த ஃப்ரிக்ஷன். நார்மலாக வந்து நம்ம வெஜினல் இன்ஃபெக்ஷனோட நிறைய பேருக்கு அந்த இன்னர் தை
ஃப்ரிக்ஷனால நிறைய அந்த இரிட்டேஷன் இருக்கும், நடக்க முடியாமல் இருக்கும். இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ். டைட் ஜீன்ஸ் போடலாம், பட் ஆனால் அது எவ்வளோ சீக்கிரமாக அதை நம்ம மாற்றிக்கிறோமோ நல்லது. லைக் ப்ரொலாங்டாக ஹோல் டே வந்து போடுறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஓகே மேம். அண்ட் அனதர் டவுட் என்னன்னா வந்துட்டு அந்த பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காஸ்மெட்டாலஜிஸ்ட் அது மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. இஸ் தட் இஸ் சேஃப்? அதனால நம்ம ஃபர்டிலிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராதா? இட் டிபெண்ட்ஸ் அப்போ நீங்கள் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக உள்ள காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட்டை போயிட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப் ஆக்சுவலி. பட் யூ ஹாவ் டு நோ வேர் யூ ஆர் கோயிங், யார்கிட்ட போகிறீங்க, ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்க கிட்ட போகிறீங்களா, உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. இட் இஸ் சேஃப் தான், பட் அது வந்து ஃபர்டிலிட்டி இது பண்ணுறது அப்படின்னு கிடையாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். தட் இஸ் ஆல்சோ லைக் அதுவும் ஒரு குட் ஃபீல் ஆஃப் இது குட் ஃபீலை கொடுக்கும் அவங்களுக்கு. இப்போ நம்ம ஃபேஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், நிறைய பேர் வந்துட்டு பெரியல் ரீஜியனுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு வந்து எமோஷ்னலாக அது வந்து குட்டாக ஃபீல் ஆச்சுன்னா தே கேன் டூ இட். பட் அது கரெக்டான இடத்துல போய் பண்ணாங்கன்னா தட்ஸ் அட்வைசபிள் தான். மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்க நிறைய கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸோட அந்த லைஃப் ஸ்டைலே வந்து மாறி இருக்கு. எங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ், எங்களோட காஸ்டியூம்ஸ், எங்களோட ரொட்டீன்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. நாங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அண்ட் எவ்ரி திங் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எங்களோட ஃபர்டிலிட்டியும் எந்த அளவுக்கு மற்றதுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்னோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னவா இருக்கணும்? டூஸ் அண்ட் டோஸ் கண்டிப்பாக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே. ஐ ஆல்வேஸ் டெல் மை பேஷண்ட்ஸ், நீங்கள் நைட் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. இப்போ காலைல 9 o'clock சாப்பிட்றீங்க, மதியானம் 3 மணிக்கு சாப்பிட்றது, அப்புறம் 3 மணிக்கு சாப்பிட்டு நைட்டு 11 மணிக்கு பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்றது. ஏன்னா ஒர்க் இதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருப்போம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா பிரஞ்ச் எடுத்துப்பாங்க 11 o'clock, அதுக்கப்புறம் சாப்பிட 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. திருப்பி இது சாப்பிடும் போது ரொம்ப பசி எடுக்கும் போது தே ஈட் லைக் நான்வெஜ் ஐட்டம்ஸ், இல்லை பிரியாணி இந்த மாதிரி பரோட்டா இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு ஃபில்லிங் ஆகிடுவாங்க. ஸோ இதனால் வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வரும், பிசிஓ ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே வரும். அதே மாதிரி யூஸ் ஆஃப் திஸ் மேக்கப் திங்ஸ் வந்து கரெக்டான உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் இட் மே காஸ் எனி ப்ராப்ளம்ஸ். அது நம்மளுக்கு இப்போ தெரியாது, ஓவர் த டைம் பீரியட் வந்து இட் மே காஸ் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வரலாம். அதையும் நம்ம பார்த்து போடணும். காஸ்மெட்டிக் நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து ஸ்டில் நிறைய அவேர்னஸ் இன்னும் வரல, பீப்புளுக்கு நிறைய அவேர்னஸ் வரல. இன்னொன்று வந்து இப்போ ரொம்ப டீனேஜ் கேர்ள்ஸு இல்லை ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸு இப்போ நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ஐ எம் அகேன்ஸ்ட் இட். அது வந்து பேரண்ட்ஸ் ஹேட் டு டெல் தம். இப்போ நிறைய பேரண்ட்ஸே சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி குழந்தைங்களுக்கு லிப்ஸ்டிக் போடுறது, இந்த ஐலைனர் போடுறது இப்பெல்லாம் போடுறாங்க. பட் இப்போ இட் இஸ் நேச்சுரல்னா இப்போ இட் இஸ் ஓகே. பட் அவங்களுக்கு தெரியல அது ஃப்யூச்சரில் அது கூட வந்து இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் தோஸ் கெமிக்கல்ஸ் தி ஆர் யூஸிங். அது வந்து அவங்க ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். ப்ராடக்ட்ஸ் இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணுமா மேம்? மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இன்ஃபர்டிலிட்டின்னு காஸ் பண்ணது அப்படின்னு சொல்லல. இட் டிபெண்ட்ஸ் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு, என்ன ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்க. யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் யூஸிங். நம்ம வந்து சில வீடியோவில் காட்டுறாங்க, சில இன்ஃப்ளூயன்சஸ் காட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு என்ன நம்மளுக்கு வந்து சூட் ஆகுமோ அது மாதிரி தெரிஞ்சு எடுத்துக்கிறது பெட்டர். இப்போ நிறைய மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நல்ல பிராண்ட் இருந்தால் ஓகே. சில பேர் வந்து கம்மியான விலைக்குன்னு சொல்லி நிறைய இதுக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ அது மாதிரி போகும்போது யூ ஹாவ் டு அனலைஸ் இட், பார்த்து வாங்குறது பெட்டர். ஓகே, போடக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ யூ ஹாவ் டு நோ எவ்வளோ லிமிட்டில் போகிறது பொறுத்து இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட நிறைய டவுட்ஸை வந்துட்டு கிளியர் பண்ணீங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.